ஒரு நாள் நான் எங்க ஊருக்கு போயிருந்தப்ப ஒருத்தர் மாம்பழங்களை அடிப்படாம பறிக்கிறதுக்காக மாமரத்து மேல ஏறிட்டு இருந்தாரு. அப்படி ஏறும்போது நிறைய கிளைங்களை உடைச்சு கீழே போட்டுட்டே ஏறினாரு. அட எதுக்குடா இந்த மனுஷன் தேவையில்லாம இதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான், சரி கீழே வரட்டும் கேப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கீழே இறங்கி வந்தாரு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன்னு இந்த கிளையெல்லாம் உடைச்சு போடுறீங்கன்னு. அதுக்கு அவரு, தம்பி நான் கீழே உடைச்சு போட்டது எல்லாமே காஞ்சு போன வீக்கான கிளைங்களை தான். ஒருவேளை இந்த கிளைங்களை உடைக்காம நான் மேலே ஏறினேன்னா மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது தெரியாம அதுல காலை வச்சா கூட அந்த கிளை உடைஞ்சு நான் கீழே விழுந்துருவேன். அதனாலதான் இந்த வீக்கான கிளைங்களை எல்லாம் நான் உடைச்சிட்டு மேலே ஏறினேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையை நான் எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன்னா, நீங்க உங்க லைஃப்ல பெரிய கோல்ஸை செட் பண்ணிட்டு அதுக்காக முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது உங்களை அவமானப்படுத்துறவங்க, உங்ககிட்ட உண்மையா இல்லாதவங்க, எப்படா நீங்க விழுவீங்கன்னு காத்திருக்கவங்க, கூடவே இருந்துட்டு உங்களை பத்தி பின்னாடி பேசுறவங்க, உங்களை வேஸ்ட்னு சொல்ற வேஸ்ட்டுங்க, இவங்க எல்லாருமே உங்க லைஃப்ல அந்த வீக்கான கிளைங்க மாதிரி தான். இவங்களை உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா உங்களால மேல ஏறவும் முடியாது, கீழே நம்பி இறங்கவும் முடியாது. அதனால இவங்க எல்லாரையும் அந்த வீக்கான கிளைங்களை உடைச்சு தூக்கி போடுற மாதிரி உங்க மைண்ட்ல இருந்தும் உங்க லைஃப்ல இருந்தும் தூக்கி போட்டுட்டு உங்க கோல்ஸை நோக்கி போய்கிட்டே இருங்க. நிம்மதியும் சக்சஸும் தானா வரும்.